بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் ஆரம்பமாக இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற உங்களுடைய சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நானும் பதிவு செய்து என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமையில் நரகத்திற்கு அழைத்துச் செல்கின்ற அனைத்து பாவமான காரண காரியங்களை விட்டும் உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும், நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்றுவதோடு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்பான அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த என் அன்பு சகோதரர்களுக்கும், எனக்கு முன்னால் அருமையான தலைப்பின் கீழ் அல்லாஹ்வினுடைய ஆயத்தை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை கொண்டும் உபதேசம் செய்துவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர்களுக்கும், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்து ஒரு முழுமையான முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தை மையமாக வைத்து பல பகுதிகளிலிருந்தும் திரளாக இங்கே வருகை இருந்து அமர்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள், சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண்ட சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே,
சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் முழுமையான முஸ்லிம் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகளின் வாயிலாகவும் முஸ்லிம்களுக்குரிய அந்தஸ்தாக, மூமின்களுக்குரிய அந்தஸ்தாக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு முழுமை பெற்ற ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்ற காரண காரியங்களை நாம் எல்லாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, முஸ்லீம் என்கிற இந்த ஒரு அந்தஸ்து யாரும் போய் காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது. முஸ்லீம் என்கிற இந்த அந்தஸ்தை ஏதாவது பள்ளிக்கூடங்களிலே போய் படித்து பட்டங்கள் பெற்று இந்த அந்தஸ்தை யாரும் அடைந்து விட முடியாது. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெளியே இருக்கின்ற கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவுடனே அவன் கிறிஸ்தவனாக முடியும். புத்த மதத்தை எடுத்துக்கொண்டால், புத்தர்களுடைய குடும்பத்தில் பிறந்தவுடனே அவன் புத்தனாக கூட மாற முடியும். சீக்கிய மதம், புத்த மதம், எந்தெந்த மதங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதோ எல்லா மதங்களையும் நீங்கள் பார்த்தால் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அந்த மதத்தினுடைய குடும்பத்திலே பிறந்தவுடனே அந்த அந்தஸ்தை அடைந்து விடுகிறார்கள். இஸ்லாமிய சமூகத்தில் முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவுடனே ஒரு மனிதன் முஸ்லீமாக முடியுமா என்றால் முடியாது என்று உங்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரியும். முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவுடனே யாரும் முஸ்லீமாக முடியாது என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். முஸ்லிம் பெற்றோர்களுக்கு பிறந்தவுடனே யாரும் முஸ்லீமாக முடியாது. காரணம், முஸ்லீம் என்பது பிறப்பை அடிப்படையாக வைத்து கிடைக்கின்ற ஒரு அந்தஸ்து அல்ல. முஸ்லிம் என்பது பெயர்களை அடிப்படையாக வைத்து இனங்காண்பிக்கக்கூடிய ஒரு பட்டமும் அல்ல. முஸ்லிம் என்பது ஒரு சில கலாச்சாரங்களை உள்ளடக்கி வாழ்கிற வாழ்க்கைக்கு முஸ்லிம் என்கிற ஒரு அந்தஸ்து அல்ல. உங்களுக்கெல்லாம் தெரியும், முஸ்லீமாக ஒரு மனிதன் வாழ வேண்டுமானால் அவன் ஒரு சில சட்டதிட்டங்களை பேணி அதன்படி அவன் நடந்தால் மட்டும்தான் அவன் முஸ்லீமாக முடியும். எல்லோரும் சேர்ந்து, இந்த இலங்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து ஒரு மனிதனை முஸ்லீம் என்று கூவி அழைத்தால் அவன் முஸ்லீமாகி விட முடியுமா என்றால் முடியாது. முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய திருமணம், நம்முடைய நல்ல நல்ல வைபவங்கள், நம்முடைய கலாச்சாரங்களை பார்த்து நம்மோடு பழகிறவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்து விட முடியுமா என்றால் அப்பொழுதும் முடியாது. முஸ்லீம் என்கிற அந்தஸ்து நமக்கு கிடைக்க வேண்டுமானால், நான் முஸ்லீம் என்று ஒரு மனிதன் சொன்னாலும் அவன் முஸ்லீம் ஆகிவிட முடியாது. இஸ்லாத்தை ஏற்க வேண்டும். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களை பின்பற்றி நடக்க வேண்டும். ஆக முஸ்லீம் என்பது ஒரு சில செயல்பாடுகளை செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்துகள் தானே தவிர பிறப்பின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பட்டம் அல்ல. ஈமானுக்கும் இஸ்லாத்திற்கும், ஈமானுக்கும் முஸ்லீமுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. ஈமான் என்றால் அது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. அல்லாஹுவை நம்புவது, மறுமையை நம்புவது, நரகத்தை, சொர்க்கத்தை, வானவர்களை நம்புவது, விதியை நம்புவது, தூதர்களை நம்புவது, வேதத்தை நம்புவது, இப்படி எதையெல்லாம் அல்லாஹ் நம்ப சொல்கிறானோ அவைகளையெல்லாம் நம்பும் பொழுது ஒரு மனிதன் ஈமானுடையவனாக மாறுகிறான், நம்பிக்கைக்குரியவனாக மாறுகிறான். அவன் எப்பொழுது முஸ்லீமாக மாறுவான்? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளையெல்லாம் மார்க்கத்தின் தலையாய கடமை என்று சொன்னார்களோ அந்த கடமையை பின்பற்றும் பொழுதுதான் அந்த மனிதன் முஸ்லீமாக மாறுகிறான். ஆக முஸ்லீம் என்பது ஒரு இடு பெயர் அல்ல.
முஸ்லிம் என்பது ஒரு சில செயல்பாடுகளுக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து. முஸ்லீமாக நான் வாழ வேண்டுமானால் ஒரு சில வணக்க வழிபாடுகளை நான் செய்தாக வேண்டும். அல்லாஹ் கடமையாக்கிய, தூதர் கடமையாக்கிய, இஸ்லாம் கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளை நான் செய்வதன் மூலம் தான் நான் முஸ்லீமாக முடியுமே தவிர, ஒரு முழுமை பெற்ற முஸ்லீமாக முடியுமே தவிர, இந்த உலகத்தில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவுடனே நான் முஸ்லீமாக முடியாது என்பதை மட்டும் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் பலதரப்பட்ட முஸ்லிம்கள் உண்டு. ஒரு சில முஸ்லிம்கள் எப்படி வாழ்கிறார்கள் தெரியுமா? அவர்கள்லாம் மேல்தட்டு முஸ்லிம்கள். அவர்கள் அதிகமாக ஆங்கில மொழிதான் பேசுவார்கள். அவர்கள்லாம் உயர் படித்தவர்கள். அவர்களை பார்த்தால் 5 நேரம் தொழவெல்லாம் மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் விஞ்ஞானத்தை பற்றி, தத்துவத்தை பற்றி, தத்துவார்த்தமான வார்த்தைகளை மட்டுமே தான் பேசுவார்கள். நிறைய புத்தகங்கள் படிப்பார்கள். ஆங்கில புத்தகம், தமிழிலே உள்ள அறிவார்ந்த புத்தகம், அறிவியல் புத்தகம். இப்படி மேல்தட்டு முஸ்லிம்கள் ஒரு சாரார் உண்டு, பெயரளவு முஸ்லிம்கள். இன்னொரு சாரார் முஸ்லிம்கள் உண்டு. அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் நன்மையான காரியத்தை மட்டும்தான் செய்வார்கள். தீமையான காரியத்தை அவர்கள் தடுப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவே மாட்டார்கள். அவர்கள் உண்டு, அவர்களுடைய பணி உண்டு என்று போய்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் ஒரு சாரார். இன்னொரு முஸ்லிம்கள் உண்டு. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள். அவர்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எதையும் சொல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எதையும் சொல்ல மாட்டார்கள். இப்படி ஒரு வித்தியாசமான முஸ்லிம்கள் உண்டு. ஒரு சில முஸ்லிம்கள் உண்டு. அலுவலகங்களில், தாங்கள் புரிகின்ற அலுவலகங்களில், தாங்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகளில், தங்களுடைய சமூகத்தில் தன்னை முஸ்லிம் என்ற அடையாளம் கூட காண்பிக்க மாட்டார்கள். இப்படி பிற மதத்தவர்களோடு ஒன்றட கறந்து வாழ்கிற பெயரளவு முஸ்லிம்களும் இந்த மனித சமூகத்திலே உண்டு. ஒரு சில முஸ்லிம்கள் உண்டு. நாங்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான அடியார்களாக மாறிவிட்டோம், ஆகவே நாங்கள் இனி தொழ வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலே, அல்லாஹ்வுக்கு எங்களுக்கு பல்வேறு வகையான அந்தஸ்துகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார், நாங்கள் முழுமை பெற்று விட்டோம், ஆகவே இனி நாங்கள் பாமர மக்களை போல தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு முஸ்லிம்களும் இந்த மனித சமூகத்திலே உண்டு. இன்னும் ஒரு சில முஸ்லிம்கள் உண்டு. அவர்கள் வியாபார பெருமக்கள். அவர்கள் சாதாரண மக்களோடெல்லாம் பேச மாட்டார்கள். பணவசதி படைத்தவர்கள் அவர்கள். அவர்கள் அவருடைய திருமணங்களை எப்படி வேண்டுமானாலும் நடத்துவார்கள். அவருடைய வியாபாரங்களிலே ஹராம் ஹலால் எல்லாம் பார்க்க மாட்டார்கள். முற்றிலும் அவருடைய வாழ்க்கையிலே பார்த்தால் ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர், மேலை நாட்டு கலாச்சாரம். அவருடைய குடும்பங்களிலே பார்த்தால் பெண்களிடத்திலே இஸ்லாம் இருக்காது, மேலை நாட்டு ஆடை அணிகலங்கள். வீடுகளை பார்த்தால் இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு நேர் மாற்றமான கலாச்சாரம். அவர்கள் எல்லாம் வியாபார பெருமக்கள். கேட்டால் நாங்களும் முஸ்லிம்கள் என்பார்கள். இன்னும் ஒரு சில முஸ்லிம்கள் உண்டு. அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் எது தனக்கு தேவையோ அதை மட்டும் ஏற்பார்கள். எது தனக்கு பிடிக்கவில்லையோ அதை இஸ்லாத்திலிருந்து ஒரு ஓரமாக அப்புறம் தள்ளி வைப்பார்கள். இப்படி ஒரு சில முஸ்லிம்கள். ஒரு சில முஸ்லிம்கள் உண்டு இந்த மனித சமூகத்தில் வெற்றி வேஷம் போடுகிறவர்கள். நமக்கு தேவை ஒற்றுமைதான். இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற சில்லற பிரச்சனைகளை எல்லாம் அலட்டிக் கொள்ளக்கூடாது. தக்பீர் கட்ட வேண்டுமா, கழுத்திலிருந்து இடுப்பு வரை எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் கட்டுங்கள். தொழ வேண்டுமா, 50 to 100 ரக்காத் வரை வேண்டுமானாலும் தொழுங்கள். தொழுகைக்கெல்லாம் எண்ணிக்கை வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பேண வேண்டுமா, எப்படி வேண்டுமானாலும் பேணுங்கள். அதற்காக வேண்டி சண்டை இடாதீர்கள், ஒற்றுமையை குலைக்காதீர்கள். தேவை நமக்கு ஒற்றுமை என்று வெற்றிவாதம் பேசுகிற முஸ்லிம்களும் நமக்கு மத்தியிலே உண்டு. ஒரு சில முஸ்லிம்கள் உண்டு. இஸ்லாமிய பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லும் பொழுது சாதாரண மசாயில்களை எல்லாம் மக்கள் மன்றத்திலே நீங்கள் எடுத்து சொல்லாதீர்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது அதற்கென்ன ஒரு சில அனுகூலங்கள் உண்டு, உசூல்கள் உண்டு. அதன்படி இந்த மார்க்கத்தை மக்கள் மன்றத்திலே எடுத்து சொல்லுங்கள் என்று அறிவுஜீவிகளைப் போல பேசுகிற முஸ்லிம்களும் நமக்கு மத்தியிலே உண்டு. இதற்கு மத்தியில் தான் ஒரு உண்மையான முஸ்லிம் என்றால் யார், அவனுக்குரிய தகுதிகள் தான் என்ன, ஒரு முஸ்லிம் எப்பொழுது ஒரு முழுமை பெற்ற முஸ்லிமாக மாறுவான்,
மக்களுடைய பார்வையில் அல்ல, மனித சமூகத்தினுடைய பார்வையில் அல்ல, உலக மக்களுடைய பார்வையில் அல்ல, அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு மனிதன் முஸ்லீமாக எப்பொழுது மாறுகிறான், அல்லாஹ்வினுடைய தூதருடைய பார்வையில் ஒரு மனிதன் எப்பொழுது முழுமை பெற்ற முஸ்லீமாக மாறுகிறான் என்பதை ஆய்வு செய்வதற்கு தான் இந்த தலைப்பு. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு காலகட்டம் இருந்தது. அவைகள் எல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு காலகட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்ட ஆரம்ப காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் தன்னை முஸ்லீம் என்று கூற வேண்டுமானால், ஒரு மனிதன் தன்னை முஸ்லீம் என்று கூற வேண்டுமானால் அதற்கு அவர்கள் நிறைய பொருளாதாரத்தை இழக்க வேண்டியிருந்தது. அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்த வேண்டுமானால் அதற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தில் யாரையாவது இழக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. தன்னை முஸ்லீம் என்று அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் தன்னை பிரகடனப்படுத்த வேண்டுமானால் அதற்காக வேண்டி தான் சம்பாதித்த எல்லா சொத்துக்களையும் இழக்க வேண்டியிருந்தது. ஒரு மனிதன் தன்னை முஸ்லீம் என்று அந்த காலகட்டத்தில் தன்னை பிரகடனப்படுத்த வேண்டுமானால் அதற்காக வேண்டி உடம்பிலே இருந்து ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஒரு முஸ்லீம் அந்த காலகட்டத்தில் தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்த வேண்டுமானால் அதற்காக வேண்டி தன்னுடைய தாயை, தன்னுடைய தந்தையை, தன்னுடைய மனைவியை, தான் பெற்ற மகனை கூட பறிகொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் தன்னை முஸ்லீம் என்று ஒரு மனிதன் பகிரங்கமாக பேச வேண்டுமானால் அதற்காக வேண்டி அந்த மக்கள் நாடு கூட கடத்தப்பட்டார்கள், வீதியில போட்டு அடிக்கப்பட்டார்கள். கேட்பதற்கு யாருமே இல்லாத ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம். அப்படியானால் நிறைய தியாகங்களை செய்து நிறைய இழப்புகளுக்கு பிறகு அந்த பட்டத்தை அன்றைய காலத்து மக்கள் பெற்றார்கள். அப்படிப்பட்ட மகத்துவமான அந்த இஸ்லாம் என்கிற அந்த பட்டத்தை, முஸ்லீம் என்கிற அந்த அந்தஸ்தை நாம் வெறும் பிறப்பின் அடிப்படையில் பெற்ற காரணத்தினால் முஸ்லீமினுடைய மகிமை நமக்கு தெரியவில்லை, இஸ்லாத்தினுடைய அந்தஸ்து நமக்கு புரியவில்லை. காரணம், எதையும் இழந்து நாம் இதை பெறாமல் இலகுவாக பெற்றுவிட்டோம் என்பதுதானே உண்மை. இதற்காக வேண்டி நாம் என்ன இழந்தோமா? எதையும் நாம் இழக்கவில்லை, இலகுவாக பெற்றோம். காரணம், நம்முடைய தாயும் தந்தையும் முஸ்லீம். மிக லேசாக இந்த பட்டம் நமக்கு கிடைத்து விட்டது. ஒன்று. இரண்டாவது, முஸ்லீமாக தாயினுடைய தருவரையில் பிறந்து வளர்ந்த நாம் ஒரு 10 வயதை அடைந்த உடனே, ஒரு 12 வயதை அடைந்த உடனே அப்பொழுதாவது நான் முஸ்லீமாக மாற வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை நமக்கு வந்திருக்கிறதா என்றால் இல்லை. 12 வயது 13 வயதானது, 13 வயது 15 வயதானது. அப்படியே பட்டப்படிப்பு, மேல் படிப்பு என்று அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளிலே படித்து 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 அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்காமலேயே நம்முடைய வாழ்வை கழித்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஒருவரை அல்லாஹ் அனுப்பினானே, அவர் 23 ஆண்டு காலம் நபியாக வாழ்ந்தாரே, அவருடைய ஹதீசுகள் எல்லாம் நாம் பேசுகிற மொழியில் இன்றைக்கு பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. அவைகளை எல்லாம் படித்து பார்த்து ஒரு முழுமையான உண்மையான முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமே என்கிற ஒரு சிந்தனை இஸ்லாமிய சமூக மக்களுக்கு வந்திருக்கிறதா என்றால் இல்லை. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, உயர்வான சம்பளம், மேலை நாட்டு வாழ்வு, சுகபோகமான வாழ்வு, இப்படியெல்லாம் மகன் வாழ்ந்தான். அவனுக்கு ஒரு தகவல் வருகிறது, தந்தை இறந்து விட்டார் என்கிற ஒரு தகவல். விமானத்தின் மூலம் அவசரமாக இலங்கை வருகிறான். ஜனாசா எடுப்பதற்கு முன்னால் வீட்டுக்கு வருகிறான். ஊர்க்காரர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், வாப்பாவுக்கு நீ தான் தொலை வைக்க வேண்டும் என்கிறார்கள். அவனுக்கு தொழுகை என்றால் என்னவென்றே தெரியாது. அவனுக்கு தொழுகை என்றால் என்னவென்றே தெரியாது. பேரை கேட்டால் முஸ்தபா, இஸ்மாயில், முகமது என்றெல்லாம் சொல்லுவார்கள். முஸ்லீம் என்றால் என்ன அன்பார்ந்த சோர்களே? இந்த அந்தஸ்து என்ன சாதாரண அந்தஸ்தா? நீங்கள் யார் என்று முதலில் உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் எத்தனை 600-650 கோடி மக்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள். எல்லோரும் 600 கோடி மக்களும் நான் முஸ்லீம் என்று தன்னை சொல்லுவார்களா? அல்ல. குறிப்பிட்ட ஒரு சில மக்கள் தான் தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். நான் முஸ்லீம், நீங்கள் முஸ்லீம்கள், நம்மை சுற்றி வாழ்ந்திருக்கிற நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் முஸ்லீம்கள். இப்படித்தானே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் முஸ்லீம்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குரிய அந்தஸ்துகள் என்ன என்று நாம் என்றைக்காவது யோசித்து பார்த்தோமா? இதனுடைய மதிப்பு என்ன என்று என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்த்தோமா?
அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தோடு நம்மை வாழ வைத்திருக்கிறான், அதற்கு ஏதாவது நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்று என்றைக்காவது நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? இல்லையே, இல்லையே. கிறிஸ்துவ நண்பர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவர்களோடு நீங்கள் பயணம் செய்து பார்த்தால் அவர்கள் கையில எப்பொழுதும் ஒரு வேத புத்தகத்தை கையிலே வைத்திருப்பார்கள். பைபிள், ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அடங்கிய ஒரு புத்தகத்தை கையிலே வைத்திருப்பார்கள். எப்பொழுதும் அவருடைய கையிலே இருக்கும். அவர்களோடு நீங்கள் பயணம் செய்தால் பயணம் முடிவதற்குள் பைபிளிலே இருந்து 2-3 வரிகளை சொல்லுவார். கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார், கர்த்தர் அப்படி சொல்லி இருக்கிறார், பைபிளை படியுங்கள் என்று. முடிந்தால் அவருடைய கையில் இருக்கிற பைபிளை இலவசமாக தந்துவிட்டு பயணத்தை முடித்து சொல்லுவார். கிறிஸ்தவான்பர்கள் இந்த உலகத்தில் எந்த மதத்தினுடைய எந்த மார்க்கத்திற்கும் கொடுக்கப்படாத மிக அருமையான ஒரு பொக்கிஷம் அடங்கிய திருக்குர்ஆனை அல்லாஹ் நம்முடைய கையிலே தந்திருக்கிறான். நம்முடைய கண்யெதிரே நம்முடைய வீதிக்கு முன்னால் இஸ்லாம் அல்லாத எத்தனை சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று என்றைக்காவது நீங்கள் நினைத்திருக்கின்றீர்களா? பயண நேரங்களில் திருக்குர்ஆனை கையிலே கொண்டு போய் இருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, முஸ்லிம்களானால் தாடி வையுங்கள், மீசையை கத்தரியுங்கள், யூதர்களுக்கும் நமக்கு மத்தியிலே இருக்கிற வித்தியாசமே அதுதான், இஸ்லாம் என்றால் இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு பேணி நடங்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவைகளை எல்லாம் முற்றிலும் புறக்கணிக்கிறோம். வேதத்தோடு உள்ள தொடர்புகளை நாம அறுத்தெறிந்து வீசுகிறோம். அப்படியானால் இந்த இஸ்லாம் முஸ்லிம் என்றால் என்னவென்று நீங்கள் புரிய வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. நபிமார்கள் இருக்கிறார்களே, உதாரணத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் திருக்குர்ஆனில் பல இடங்களிலும் சொல்லுகிறான். ஒரு முஸ்லிம் என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்றும் முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்றும் சான்று பகர்ந்து சாட்சி சொல்லி ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவன் மீது 50 கடமைகள் கடமையாக்கப்படுகிறது. அந்த கடமைகளை பேணி வாழும் பொழுது அவன் முஸ்லீம். முஸ்லீம் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பவன் என்று பொருள். அல்லாஹ் எவைகளையெல்லாம் கட்டுப்படுதலுக்குரிய கடமையாக ஆக்கினானோ அவைகளையெல்லாம் பின்பற்றி நடப்பவனுக்கு பெயர் முஸ்லீம். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 6வது அத்தியாயம் 163வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கங்கள், என்னுடைய குர்பான், என்னுடைய நேர்ச்சை எல்லாம் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அனா அவ்வலுல் முஸ்லிமீன். மேலும் அந்த அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை என்று நான் ஏவப்பட்டுள்ளேன். வழிபடுகிறவர்களில், வழிபட்டு நடக்கக்கூடியவர்களில் முதன்மை முஸ்லீமாக நானே இருக்கிறேன் என்று பிரகடனப்படுத்த சொல்கிறான் அல்லாஹ். ஐங்கால தொழுகையின் பொழுது நாமும் சொல்கிறோம், வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்லி ஹனீஃபன் முஸ்லிமன் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுக்கிறோமே. யா அல்லாஹ், என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய குர்பான், என்னுடைய எல்லா வணக்கங்களையும் யா அல்லாஹ் உனக்காக வேண்டித்தான் நான் செய்வேன். உனக்கு இணையாக, உனக்கு துணையாக யாருமே இல்லையா அல்லாஹ் என்கிற வணக்க வழிபாட்டுக்குரியவனாக நான் வாழ்ந்து முஸ்லீமாக நான் வாழப் போகிறேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் பிரகடனப்படுத்த சொல்கிறான். இப்படிப்பட்ட வணக்க வழிபாட்டை எனக்கு மட்டும் செய்து முஸ்லீமாக வாழுங்கள் என்று நாமும் வாக்கு கொடுக்கிறோம். யா அல்லாஹ் உனக்கு மட்டும் தான் செலுத்துவோம், வேறு யாருக்கும் செலுத்த மாட்டோம், அப்படிப்பட்ட முஸ்லீமாக நான் வாழுவேன் என்று வாக்கு கொடுக்கிறோம். இந்த வணக்கத்தை அல்லாஹ் எப்படி செய்ய சொல்கிறான் தெரியுமா? 39வது அத்தியாயம் 12வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், குல் இன்னி உமிர்து அன் அஅபுதுல்லாஹ முஹ்லிஸன் லஹுத்தீன். அல்லாஹ்வுக்கு நீங்கள் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற திக்ர்கள் போன்ற ஸலவாத்துகள் போன்ற வணக்க வழிபாட்டை முஹ்லிஸீன் இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்கு அந்த வணக்க வழிபாட்டை செலுத்தி
உண்மை முஸ்லிம்களாக நீங்கள் வாழுங்கள் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தருகிறான் அன்பார்ந்த சகோதரர்களே. அப்ப இஸ்லாம் முஸ்லிம் என்றால் இஸ்லாத்தை ஏற்று தன்னை முஸ்லிம் என்று ஒரு மனிதன் பிரகடனப்படுத்த வேண்டுமானால் அல்லாஹுவால் கட்டளையிடப்பட்ட வணக்க வழிபாட்டை செய்ய வேண்டும். அந்த வணக்க வழிபாட்டை யாருக்கு செய்ய வேண்டும்? நம்மையெல்லாம் படைத்தானே, நம்மையெல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறானே, நமக்கெல்லாம் உணவளித்துக் கொண்டிருக்கிறானே, நமக்கெல்லாம் வாழ்வாதாரத்தை தந்தானே, எந்த அல்லாஹ்வுக்கு நம்மை மரணிக்க வைக்கிற ஆற்றல் இருக்கிறதோ, எந்த இறைவனுக்கு நம்மை மீண்டும் எழுப்பி மறுமை நாளில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் தருகிற மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறதோ, அவனுக்கு மட்டுமே அந்த வணக்க வழிபாட்டை செலுத்த வேண்டும். அந்த வணக்க வழிபாட்டை கூட இஹ்லாஸாக மக்களுக்காக வேண்டி இல்லாமல் முழுக்க முழுக்க உள்ள தூய்மையோடு அந்த அல்லாஹ்வுக்கு மட்டுமே அந்த வணக்க வழிபாட்டை செலுத்த வேண்டும் என்பது முஸ்லிம்களுடைய முதல் தகுதி. இஸ்லாத்தில் 3 அம்சங்கள் உண்டு. ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்க வேண்டுமானால் முதலில் அவனுக்கு அறிவு இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட அறிவு? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை படியுங்கள் என்கிறான் அல்லாஹ். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், நபியே உம்முடைய இறைவனின் திருப்பெயரால் நீங்கள் ஓதுவீராக, படிப்பீராக என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துவங்குகிறான். அல்லாஹ்வுடைய தூதரை மார்க்கத்தை படியுங்கள் என்கிறான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக தன்னை பிரகடனப்படுத்துகிற முதல் மனிதனுக்கு அல்லாஹ் சொல்கிறான் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை படியுங்கள் என்கிறான். அப்ப இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களுடைய தலையாய கடமை இந்த மார்க்கத்தை முதலில் நீங்கள் படித்துணர வேண்டும். இரண்டாவது, படித்த அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, படித்துணர்ந்து அதன்படி நடந்து அந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இது முஸ்லிம்களுடைய 3 கடமைகள். முஸ்லிம்களுடைய 3 கடமை இந்த கடமை. ஆனால் இன்றைய பெரும்பான்மையான முஸ்லிம்கள் படித்துணர்ந்து இஸ்லாத்தை ஏற்றார்களா என்றால் இல்லை. சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை வாழ்வில் பின்பற்றுகிறார்களா என்றால் இல்லை. பின்பற்றிய மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்கிறார்களா என்றால் இல்லை. 3 அம்சங்களும் இல்லை. ஆனால் தங்களை முஸ்லீம் என்று கூறுகிறோம். எப்படி முஸ்லீமாக முடியும்? யோசித்து பார்த்தீர்களா? ஒரு வியாபாரம் செய்கிறீர்கள். வீட்டிலே இருக்கிற நகைகள், வாகனங்கள், வீடு, சொத்து, சுகம் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து விற்று காசாக்கி ஒரு வியாபாரம் செய்ய போகிறீர்கள். என்ன வியாபாரம் என்று முடிவெடுக்க வேண்டுமா இல்லையா? அந்த வியாபாரத்தை பற்றியுள்ள அறிவு நமக்கு உண்டுமா இல்லையா? அந்த வியாபாரம் நாம் செய்ய போகிற வியாபாரத்தை நாம் முதலிலே தெரிந்து வைத்துத்தான் அந்த வியாபாரத்திற்கு சொல்லுகிறோம். அப்ப உலகத்தில் செய்கிற ஒரு வியாபாரத்தை கற்று உணர்ந்து தேர்ச்சி பெற்று அதற்கு பிறகு பொருளாதாரத்தை திரட்டி வியாபாரம் செய்ய போகிறோம். ஆனால் இஸ்லாத்தை வெறுமனே பிறப்பின் அடிப்படையில் பெற்று பெயரளவு முஸ்லிம்களாக வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே நாம் முஸ்லீமாக முடியாது. அது மிகப்பெரிய தவறான ஒரு கருத்து. முஸ்லிம் இஸ்லாம் என்பது இலகு போக வருகிற மக்கள் எல்லாம் லேசாக பெறுகிற ஒரு பட்டம் அல்ல. தியாகத்திற்கு பிறகு, நம்முடைய முயற்சிகளுக்கு பிறகு, குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தொழுகைகளை, குறிப்பிட்ட வணக்க வழிபாட்டை செய்த பிறகு, இறைவனும் இறை தூதரும் எவைகளை எல்லாம் கூடாது என்று கடுஞ்சொல்லை பயன்படுத்தி தடுத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு முற்றிலும் விலகி ஒரு மனிதன் வாழும் பொழுதுதான் அவனுக்கு பெயர் முஸ்லிம். பார்க்கிறோமா இல்லையா? ஏவப்பட்ட காரியத்தை செய்ய மறுக்கிறார்கள், தடுக்கப்பட்ட காரியத்தை சாதாரணமாக செய்கிறார்கள். அல்லாஹ் ஏவிய செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட, செய்யுங்கள் என்று தூதர் வலியுறுத்திய எந்த காரியத்தையும் செய்யவில்லை, ஆனால் முஸ்லிம் என்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு புறம் அல்லாஹ் தடுத்த, தூதர் வன்மையாக கண்டித்த, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவீர்கள் என்று தூதர் எச்சரித்த, அல்லாஹ்வுடைய கோபத்தை தட்டி எழுப்பக்கூடிய காரியம் என்று தூதர் இனம் காண்பித்த அந்த காரியத்தை எல்லாம் துணிச்சலாக செய்கிறார்கள். கேட்டா முஸ்லீம் என்கிறார்கள். எப்படி முஸ்லீமாக முடியும்? எப்படி முஸ்லீமாக முடியும்? தினசரி பத்திரிகை புரட்டி பார்த்தால் விபச்சார வழக்கில் கைது செய்யப்படுகிறவர்கள் முஸ்லிம்கள். தினசரி பத்திரிகையை புரட்டி பார்த்தால் களவாடுகிறவர்களில் முஸ்லிம்கள், திருடுகிறவர்களில் முஸ்லிம்கள், ஏமாற்றுத்தனம் முடிகிறவர்கள் முஸ்லிம்கள், வாடிக்கைத்தன வியாபாரத்தில் மோசடி செய்கிறவர்கள் முஸ்லிம்கள், வட்டி வரவு செலவில் அதிகமாக இருப்பவர்கள் முஸ்லிம்கள்,
விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவர்கள் முஸ்லிம்கள். இப்படி அல்லாஹ் பெரும்பாவம் என்று பட்டியலிட்டு தடுத்த, நரகத்தின் அடித்தளத்திற்கு செல்லுவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரித்த இந்த காரண காரியத்தை எல்லாம் செய்கிறவர்கள் பேசுகிறார்கள், நானும் முஸ்லீம், நாங்களும் முஸ்லிம்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்பது முஸ்லிம்களுக்காக வேண்டி இஸ்லாம் என்கிற மார்க்கம் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக, முஸ்லிம் என்கிற அந்தஸ்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தூதர்கள் போராட்டிய போராட்டம் எவ்வளவு தெரியுமா? தூதர்களை பின்பற்றிய மக்கள் போராடிய போராட்டம் எவ்வளவு போராட்டம் தெரியுமா? தன்னுடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் முஸ்லீமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, தங்களுடைய மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, தன்னுடைய சமூக மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தூதர்களுடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்ட வரலாறு இஸ்லாத்திற்கு மட்டும்தான் உண்டு. தெரிந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரசித்தி பெற்ற ஒரு நபி தோழர். அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு கட்டத்தில் வந்து முறையிடுகிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, முஸ்லீமாகவில்லை. என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீமாக நடக்க அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். மகனுக்கு தாயின் மீது இருக்கிற அக்கறை. நம்முடைய குடும்பங்கள் உண்டு. நம்முடைய குடும்பங்களில் தொழாத பெற்றோர்கள் நமக்கு எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? தொழாத சகோதர சகோதரிகள் நம்முடைய குடும்பத்தில் உண்டு. நாம் திருமணம் முடித்து நாம் செலவு தொலைகளை செய்கிற நம்முடைய மனைவி தொழாத பெண்ணாக இருக்கிறார். நம்முடைய கணவன்மார்கள் தொழாதவர்களாக இருக்கிறார்கள். பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய மகன் தொழாதவனாக இருக்கிறான். அப்படியானால் முஸ்லீம் என்கிற அந்தஸ்தையே இழந்து வாழ்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி கொஞ்ச காலம் வருத்தப்பட்டதாவது உண்டா? நீங்கள் தொழ வேண்டும் என்று ஏவி இருப்பீர்களா? தொழ வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இருப்பீர்களா? தொழாவிட்டால் கடுமையை காட்டி இருப்பீர்களா? காரணம் என்ன? மகத்துவம் தெரியாது. மார்க்கத்துடைய மகத்துவம், இஸ்லாத்தினுடைய மகத்துவம், முஸ்லீமினுடைய அந்தஸ்து நமக்கு புரியாதுதான் அன்பார்ந்த சோர்களே காரணம். அல்லாஹ்வுடைய தூதர், யா அல்லாஹ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய்க்கு நீ ஹிதாயத்து கொடியா அல்லாஹ், இஸ்லாத்தை கொடியா அல்லாஹ், முஸ்லீம் என்கிற அந்த அந்தஸ்தை கொடியா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்கிறார். அபூபக்கர் சித்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு சென்று பார்த்தால் தாய் இஸ்லாத்தை ஏற்கிறாள். மகனிடத்திலே சொல்லுகிறார், மகனே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், நான் முஸ்லீமாக வாழ ஆசைப்படுகிறேன், நான் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். முஸ்லீமாக வாழ வேண்டுமானால் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகளை பேண வேண்டும் என்று தாய்க்கு உபதேசம் செய்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடி வருகிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் இதை விட வேறு சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை யா ரசூலல்லாஹ். இன்னொரு துஆவையும் எனக்காக வேண்டி செய்யுங்களேன். என்னுடைய தாயை என் மீது எப்படி உலக மக்கள் எல்லாம் அன்பு வைக்கிறார்களோ அதே போல என்னுடைய தாயையும் இந்த உலக மக்கள் நேசிக்க அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்ல, அதற்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள் என்று பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. அப்படியானால் குடும்பத்தில், நம்முடைய குடும்பத்தில் நம்மை பெற்ற தாய், நம்மை வளர்த்தி ஆளாக்கிய நம்முடைய தந்தை, நம்மோடு பிறந்த நம்முடைய சகோதர சகோதரிகள், நாம் பெற்ற நம்முடைய மக்கள் இஸ்லாமிய மார்க்க ஞானம் இல்லாவிட்டால், முஸ்லீம் என்கிற அந்தஸ்தோடு வாழாமல் இந்த பிரமத கலாச்சாரத்தோடு அவர்கள் வாழ்ந்தால் அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வது நம்முடைய கடமை. முஸ்லிம்களாக வாழ தூண்டுவது நம்முடைய கடமை. ஏனென்றால் முஸ்லீம் என்பது, அந்த அந்தஸ்து என்பது பிரதானமானது அன்பார்ந்த சகோதரர்களே. பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய மிக அல்லாஹ்விடத்தில் நெருக்கமான ஒரு இறை தூதர். அந்த இறை தூதர் அல்லாஹ்விடத்தில் பல பிரார்த்தனைகளை செய்கிறார். அந்த பிரார்த்தனையில் ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனையை பாருங்கள். 2வது அத்தியாயம் 128வது வசனம். அந்த வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை பாருங்கள். ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக்க வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க وَأَرِنَا مَنَاسِكَنَا وَتُبْ عَلَيْنَا إِنَّكَ أَنْتَ التَّوَّابُ الرَّحِيمُ. யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய சந்ததிகளிலே பிறக்க போகிற என்னுடைய மக்களையும் உன்னை முற்றிலும் பின்பற்றி நடக்கின்ற முஸ்லீமாக யா அல்லாஹ் நீ வாழவை. வணக்க வழிபாட்டின் நெறிமுறைகளை எங்களுக்கு கற்றுத்தாயா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ. நமக்கு பிறக்க போகிற மக்களுக்காக வேண்டி, சந்ததிகளுக்காக வேண்டி இந்த துஆவை நாம் செய்திருப்போமா சகோதரர்களே? யா அல்லாஹ், என்னை இந்த இஸ்லாத்தில் முழுமையாக வாழ வை யா அல்லாஹ்.
யா அல்லாஹ், நான் மரணிக்கின்ற வரை முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு பிறக்க போகிற குழந்தை, பெற்று வளர்ந்து ஆளாகி கொண்டிருக்கிற என்னுடைய மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றி முஸ்லீமாக வாழ்ந்து மார்க்கத்தை பின்பற்றி வணக்க வழிபாட்டில் வணக்கசாலியாக வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ உதவி செய் என்று என்றைக்காவது பிரார்த்தனை செய்திருப்போமா? இல்லை. என்ன காரணம்? இஸ்லாம் முஸ்லீம் என்கிற அந்தஸ்து நமக்கு தெரியாது. எதையும் இழந்து இந்த மார்க்கத்தை பெறவில்லை, எதற்காக வேண்டியும் தியாகம் செய்யவில்லை. இலகுவாக இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்ததனால் அதனுடைய அந்தஸ்து நமக்கு தெரியாமல் போனது. அதுதான் உண்மை. 2வது அத்தியாயம் 132வது வசனம். இந்த வசனத்தில் பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்து வருகிற தன்னுடைய மக்களிடத்தில் எவ்வளவு அருமையான ஒரு வசியத்து செய்கிறார் தெரியுமா? என்ன வசியத்? மக்களே, நானெல்லாம் மரணித்த பிறகு நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? உண்மை முஸ்லீமாக, அல்லாஹ் அங்கீகரிக்கின்ற முஸ்லீமாக, அல்லாஹ்வுடைய தூதர் பொருந்திக் கொள்கிற முஸ்லீமாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று தந்தை மக்களுக்கு வசியத்து செய்து மரணிக்கிறார். அந்த அளவுக்கு அந்தஸ்தானது இந்த இஸ்லாம் முஸ்லீம் என்பதெல்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனிலே பாருங்கள், 2வது அத்தியாயம் 132வது வசனம். வவஸ்ஸா பிஹா இப்ராஹீம் பனீஹி வ யாக்கூப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய மக்களுக்கு வசியத்து செய்தார்கள். யா பனியே இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். என்னுடைய அருமை மக்களே, அல்லாஹ்வுடைய தீனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக நீங்கள் மரணிக்க வேண்டும். நீங்கள் மரணிக்கும் பொழுது ஒரு முனாஃபிக்காக மரணிக்க கூடாது. நீங்கள் மரணிக்கும் பொழுது இஸ்லாம் இல்லாத நிலையில் நீங்கள் மரணிக்க கூடாது. நீங்கள் மரணிக்கும் பொழுது பெரும்பாவங்களை செய்து நரகத்தின் அடித்தளத்திற்குரிய அந்தஸ்துடைய மக்களாக நீங்கள் மரணிக்க கூடாது. நீங்கள் மரணிக்கப்படும் பொழுது மலக்குமார்களுடைய அடி உதைகளை வாங்கி நீங்கள் மரணிக்க கூடாது. நீங்கள் மரணிக்கும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபீ ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களை இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள். மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படி நீங்கள் மரணியுங்கள் என்று நபிமார்கள் மக்களுக்கு வசியத்து செய்கிறார்கள். நபிமாருடைய வசியத், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது, யா அல்லாஹ், எங்களுக்கு நீ மக்களை தந்தால் அந்த மக்கள் முஸ்லிமான மக்களாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுக்கு வாரிசுகளை நீ தந்தால் அந்த வாரிசுகளுக்கு வணக்க வழிபாட்டு நெறிமுறையை நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுக்கு பிள்ளைகளை நீ தந்தால் அந்த பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகும் பொழுது உண்மை முஸ்லிமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நபிமாருடைய பிரார்த்தனை. நபிமார்கள் உலகத்திலே இருந்து பிரியும் பொழுது நபிமார்கள் மக்களுக்கு செய்கிற நசியத் திருக்குர்ஆனிலே பார்க்கிறீர்களே, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? மக்கள் சொல்லுகிற பதில், அல்லாஹ்வை தவிர யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போதித்த மார்க்கம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போதித்த மார்க்கம், நபிமார்கள் போதித்த மார்க்கம், அல்லாஹ்வை தவிர யாரையும் நாங்கள் வணங்கவே மாட்டோம் என்று மக்கள் தந்தைக்கு மறுமொழி கூறிய வசியத்தை கூட திருக்குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம். மரண சாசன சட்டம். முஸ்லீமாக வாழுங்கள். முஸ்லீம் என்கிற அந்தஸ்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். இழந்தால் திரும்ப கிடைப்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டம் என்பதை உணர்ந்து அந்த நபிமார்கள் மக்களுக்கு செய்த வசியத். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லீம் என்கிற ஒரு அந்தஸ்தை பெறுவதற்கு ஃபிரௌன் ஒரு கட்டத்தில் முயற்சி செய்கிறான். ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? ஃபிரௌன் என்பவன் ஒரு கட்டத்திலே நானும் முஸ்லீம் என்று தன்னை பிரகடனப்படுத்துகிறான். முஸ்லீமாக ஆக அவன் ஆசைப்படுகிறான். முஸ்லீம் என்கிற அந்தஸ்து தனக்கு கிடைத்து அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவனாக மாறி தான் மரணிக்க வேண்டும் என்று அவன் பிரியப்பட்ட ஒரு நேரம் வந்திருக்கிறது. 10வது அத்தியாயம் 90வது வசனம். இந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் ஆச்சரியப்பட்டு அதிர்ந்து போவீர்கள். ஒரு கட்டத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்த உத்தம சீலர்களையும் கொன்று குவிக்க வேண்டும் என்று பளபளக்கும் பட்டாக்கத்திகளை கையிலே எடுத்து படை வீரர்களோடு துரத்தி கொண்டு செல்லுகிறான். ஒரு கடல் குறுக்கிடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சார்ந்த மக்கள் எல்லாம் திரும்பி பார்க்கிறார்கள். ஃபிரௌன் வந்து கொண்டிருக்கிறான். முன்னாலோ இனி தொடர்ந்து செல்ல முடியாத அளவுக்கு கடல் குறுக்கிட்டு விடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திகைத்து போய் நிற்கிறார்கள். அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். மூசாவே, உம்முடைய கையில் இருக்கிற கைத்தடியை கடலில் அடியுங்கள், பாதை தென்படும், பாதை வழியாக நீங்களும்
உங்களை சார்ந்தவர்களும் செல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். அதற்கேற்றவாறு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கையில் இருக்கிற தடியை கொண்டு கடலிலே அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி அடிக்கிறார்கள். கடல் இரண்டாக பிளந்து நடந்து போகிற பாதை தெரிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை சார்ந்த மக்களும் பாதை வழியாக செல்லுகிறார்கள். துரத்தி கொண்டு வருகிற ஃபிரௌன் கொஞ்சமாவது யோசித்தானா? கடல் பிளந்த மிகப்பெரிய ஒரு அதிசயம். கடலை பிளக்க செய்து அந்த கடல் வழியாக மூசாவும் மூசாவை சார்ந்தவர்களும் செல்லுகிறார்கள் என்றால் இது மிகப்பெரிய ஒரு அதிபதியால் தான் முடியும், மிகப்பெரிய ஒரு சக்தியால் தான் முடியும். மூசா கொண்டு வந்த மார்க்கம் உண்மைதான் என்று யோசிப்பதற்கு பதிலாக அவனுடைய மூர்க்கத்தனம் அவனுக்கு தலைக்கு மேல் ஏறி அந்த பாதை வழியாக அவனும் சென்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்த மக்களையும் எப்படியாகினும் அழித்தே தீர வேண்டும் என்று அவனும் கடலுக்குள் புகுந்தான். அதை அல்லாஹ் சொல்லுகிறான் 10வது அத்தியாயத்தின் 90வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், கடலிலே மூழ்கி ஃபிரௌன் மரணிக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறான், கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனது பிஹி பனு இஸ்ராயீல வ அனா மினல் முஸ்லிமீன். பனு இஸ்ராயீலர்கள், அதாவது மூசாவும் மூசாவுடைய மக்களும் எந்த அல்லாஹுவை வணங்கினார்களோ அந்த அல்லாஹுவை நானும் வணங்கி இதோ நானும் முஸ்லீமாக மாறுகிறேன் என்று பிரகடனப்படுத்துகிறான். யார்? ஃபிரௌன் என்பவன். அதுவரை தன்னுடைய ஆட்சியின் கீழ் யாரெல்லாம் முஸ்லீம் என்கிற அந்தஸ்தோடு வாழ்கிறார்களோ அந்த மக்களை எல்லாம் வேறறுத்தான், ஊனமாக்கினான், நாடு கடத்தினான், சித்திரவதைகளை பொது வீதியில் போட்டு செய்தான். அவனை பின்பற்றிய மக்கள் ஃபிரௌனுடைய சபையினர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுமை செய்தார்கள். ஏன்? தன்னுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய மனைவி என்று கூட பாராமல் வீதியிலே போட்டு கேவலப்படுத்தியவன் ஃபிரௌன். அவன் அப்பொழுதெல்லாம் இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம் என்கிற அந்தஸ்தை பற்றி அவன் யோசிக்காமலேயே வாழ்ந்தான். மரணம் நெருங்கிய பொழுது இது தப்பிக்கவே முடியாது என்பதை உணர்ந்த பொழுது, அல்லாஹ்வுடைய பிடி இருக்கப்பட்ட பொழுது அல்லாஹ்விடத்திலே சொல்கிறான், கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனது பிஹி பனு இஸ்ராயீல் வ அனா மினல் முஸ்லிமீன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த இறைவனை சொன்னாரோ, பனு இஸ்ராயீல் மக்கள் எந்த இறைவனை வணங்கினார்களோ அந்த இறைவனை நானும் வணங்கி இதோ நான் முஸ்லீமாக மாறுகிறேன் என்று பிரகடனப்படுத்துகிறான். அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? உலகத்திலே வாழும் பொழுது ஊரார் கொடுத்த பட்டம் முஸ்லிம் என்கிற பட்டம். அந்த முஸ்லிம் என்கிற அந்தஸ்தை புரிந்து இஸ்லாத்தை ஏற்று நடக்க தவறிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பாடமாகிய வசனம் இந்த வசனம். அல்லாஹ் சொல்கிறான், ஆல் ஆன வகத அசைத்த கபுலு வகுந்த மினல் முஃப்ஸிதீன். சற்று முன்வரை என்னை நிராகரித்த நீ, சற்று முன்வரை இஸ்லாத்தின் மகத்துவம் தெரியாத நீ, சற்று முன்வரை முஸ்லிமனுடைய அந்தஸ்து தெரியாத நீ, சற்று முன்வரை இஸ்லாத்தை முஸ்லிம்களை அழிப்பதற்கு வேரடி மண்ணோடு வெட்டி சாய்ப்பதற்கு புறப்பட்ட நீ, என்னுடைய பிடி இருக்கப்பட்ட பொழுது நீ இஸ்லாத்தை ஏற்கிறாயா? ஒரு பொழுதும் இது ஏற்றுக்கொள்ளப்படவே செய்யாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் நமக்கு உரிய நிலைமை. நமக்கு உரிய நிலைமை இதுதான் அன்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய அவகாசங்களை நமக்கு தந்திருக்கிறான். அந்த அவகாசத்தை பயன்படுத்தி இஸ்லாத்தை படித்து முஸ்லிம்களுடைய அந்தஸ்தை உணர்ந்து ஒரு முழுமையான முஸ்லீமாக எப்பொழுது வாழ முடியும் என்பதை உணர்ந்து நாம் வாழ தவறினால் நமக்கும் இதுதான் நிலைமை. அல்லாஹ் நிறைய இடங்களிலே சொல்கிறான், நமக்கும் அந்த மரண நேரம் வரும். பெயரளவு முஸ்லிம்களுக்கு அந்த மரண நேரம் வரும். வீண் வாதங்கள், வீண் வெட்டி கோஷங்கள் பேசி உலகத்தில் திரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் அந்த மரண நேரம் வரும். வரும்பொழுது அந்த மக்கள் எல்லாம் கேட்பார்கள், ஃபயகூல ரப்பி லௌலா அகர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸதக வஅகும் மினஸ் சாலிஹின். யா அல்லாஹ்வே, சிறிது அவகாசம் தா யா அல்லாஹ். மரண நேரத்தில் அல்லாஹ்வுடைய பிடி பிடிக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் கட்டளை பிறப்பித்து இவனுடைய உயிரை இப்பொழுதே உடனடியாக கைப்பற்றுங்கள் என்று வானவர்களுக்கு அல்லாஹ் கடுமையாக கட்டளை பிறப்பித்து வானவர்களும் அந்த மரண தருவாயில் சக்கராத்துடைய நேரத்தில் நம்முடைய உயிரை கைப்பற்ற புறப்படுகிற அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் புலம்புவார்கள், ஃபயகூல ரப்பி லௌலா அகர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸதக வஅகும் மினஸ் சாலிஹின். யா அல்லாஹ்வே, யா அல்லாஹ்வே, என்னுடைய சொத்துக்களை எல்லாம் தான தர்மம் செய்து நான் முஸ்லீமாக சாலிகான அடியானாக வாழ்ந்து மரணிக்க சிறிது அவகாசம் தாயா அல்லாஹ். எப்பொழுது? உலகத்தில் வாழும் பொழுது முஸ்லீமுடைய அந்தஸ்தை தெரிந்து வாழ தவறிய மனிதர்கள் மரண தருவாயில் அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்கிறார்கள்? சிறிது அவகாசம் தாயா அல்லாஹ், முஸ்லீமாக வாழ, மூமினாக வாழ, முஸ்லீமுடைய அந்தஸ்தோடு வாழ,
உன்னுடைய அருளுக்குரிய அடியானாக வாழ, சொர்க்கத்திற்குரிய அடியானாக வாழ, முஸ்லீமாக இஸ்லாத்தை பின்பற்றி உண்மை முஸ்லீமாக வாழ சிறிது அவகாசம் தா யா அல்லாஹ். மரண நேரத்தில் ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அணு நேரம் கூட முந்தவோ பிந்தவோ செய்யப்பட மாட்டாது. கச்சிதமாக உயிர்கள் கைப்பற்றப்படும். அது அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு. இன்ன பத்ஸ ரப்பிக லஸதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. நீங்கள் ஒன்றை யோசித்து பார்த்தீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைத்திருந்தால் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக, நாம் செய்கிற திமிரான காரண காரியங்களுக்காக அல்லாஹ்வுடைய பூமியின் கீழ் இவ்வளவு துணிச்சலாக வாழ்கிறோமே, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல், மரணத்தினுடைய பயம் இல்லாமல் இந்த அளவுக்கு இந்த உலகத்திலே வாழ்கிறோமே, அல்லாஹ் நினைத்திருந்தால் நம்ம எப்பொழுதோ தண்டித்திருக்கலாம். கேட்பதற்கு நாதியே இருக்காது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நீங்கள் எல்லாம் செய்கிற பாவமான காரியத்திற்காக உடனுக்குடனே நான் தண்டிக்க நாடினால் உலகத்திலே ஒரு உயிர் ஜீவராசி கூட இருக்காது. உங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தை தீர்மானித்து உங்களுக்கு நான் அவகாசத்தை தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். உலகம் என்பது திருந்தி வாழ்கிற ஒரு அவகாசத்திற்குரிய ஒரு இடம். உலகம் என்பது ஒரு உண்மை இறை விசுவாசி அதிகம் இபாதத்துகளை செய்து சொர்க்கத்தில் உயர்வான ஒரு அந்தஸ்தை அடைவதற்குண்டான அவகாச பூமி தான் இந்த பூமி. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? கிடைப்பதையெல்லாம் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டும். நமக்கு என்ன இஸ்லாம், நமக்கு என்ன முஸ்லிம், நமக்கு என்ன தீன், நமக்கு என்ன அல்லாஹ், நமக்கு என்ன வேதம், நமக்கு என்ன திருக்குர்ஆன் என்று சைத்தானுடைய ஆதிக்கத்தின் கீழ் உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய பிடி ஈர்க்கப்படுவதற்கு முன்னால் இஸ்லாத்தை படியுங்கள். முஸ்லிம் என்கிற அந்தஸ்து என்ன என்று நீங்கள் புரியுங்கள். இரண்டாவது, இது அல்லாஹ்வுடைய தீன், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் முதலில் என்ன செய்கிறான்? இந்த உலகத்தில் தன்னுடைய படை ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வுடைய படையினர்கள் என்று அல்லாஹ் ஒரு கொஞ்சம் மக்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹரிஜத் லின்னாஸ் தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். நீங்கள் தான் படைக்கப்பட்ட சமூகத்தில் சிறந்த படைப்பாக இருக்கிறீர்கள். காரணம், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையிலிருந்து மக்களை தடுக்கின்றீர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு சாலிகான இபாதத்துகளை செய்து நீங்கள் நடக்கின்றீர்கள். நீங்கள் தான் ஹைர உம்மத் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். முஸ்லிம்கள் மனித சமூகத்திலே சிறந்த படைப்பாம், அந்தஸ்துக்குரிய படைப்பாம். ஏன் இந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான்? எதற்காக வேண்டி இந்த தகுதி அல்லாஹ் நமக்கு தந்தான்? இன்றைக்கு இந்த உலகத்திலே பார்க்கிறோமா இல்லை? ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல எந்த தீமையும் கண்டிக்க கூடாது. யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். கபரை வழிபடுகிறவர்கள் கபரை வழிபடலாம். மனிதனுடைய காலில் விழுந்து மரியாதை செலுத்துகிறவர்கள் மனிதனுடைய காலில் விழுந்து வணக்க வழிபாடு செலுத்தலாம். 8 ரக்காத்து தொழுகிறவர்கள் 8 ரக்காத்து தொழலாம். 23 ரக்காத் தொழுகிறவர்கள் 23 ரக்காத் தொழலாம். நெஞ்சிலே தக்பீர் கட்டுகிறவர்கள் கட்டலாம். தொப்புளுக்கு கீழ் தக்பீர் கட்டுகிறவர்கள் கட்டலாம். மதுஹபுகளை பின்பற்றுகிறவர்கள் பின்பற்றலாம். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறவர்கள் பின்பற்றலாம். கூட்டுதுவா கூடுமா? கூடும் என்றாலும் கூடும், கூடாது என்றாலும் கூடும். நமக்கு தேவை ஒற்றுமை. எவ்வளவு பெரிய அருமையான ஒரு கோஷம் பார்த்தீர்களா? நமக்கு தேவை ஒற்றுமை. ஒற்றுமை தான் நமக்கு மிகப்பெரிய முக்கியம். என்ன ஒற்றுமை? இந்த ஒற்றுமை இருந்தால் என்ன, நாசமாக போனால் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒற்றுமையை பற்றி திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லித்தான் தருகிறான். என்ன சொல்கிறார்கள்? இப்படியெல்லாம் மனித சமூகத்தில் இறங்கி அரங்கு நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், திருமுனை பிரச்சாரங்கள் நீங்கள் செய்கிற காரணத்தினால் முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியிலே பிளவுகள் உண்டாகிறது. பிளவுகள் உண்டாகக்கூடாது. சமூகத்திலே பிளவுகள் ஏற்படக்கூடாது. பிளவுகளை ஏற்படுத்துகிறவன் முஸ்லிம் அல்ல. பிளவுகளை விட்டும் தவிர்த்து ஒற்றுமைக்காக வேண்டி பாடுபடுகிறவன் தான் உண்மையான முஸ்லிம். ஆகவே யார் எதை வணங்கினாலும் சரி, கல்லை வணங்கினாலும், மண்ணை வணங்கினாலும், பெருச்சாலியை வணங்கினாலும், பாம்பை வணங்கினாலும், பூசாரியை வணங்கினாலும், காலிலே விழுந்து முருதி வியாபாரம் செய்தாலும், கபரை வணங்கினாலும், மண்ணை வணங்கினாலும் நமக்கு தேவை ஒற்றுமை. தேர்தல் நேரங்களில் ஒருமித்து இருந்து வாக்களிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய தலையாய கடமை. குழப்பம் விளைவிக்காதீர்கள். காரசாரமாகவெல்லாம் மக்களுக்கு தாவா செய்யாதீர்கள். தாவாவினுடைய உசூலை படித்து செய்யுங்கள் என்று பேசுகிற அறிவுஜீவிகள், புத்திஜீவிகள் எல்லாம் அவர்களும் தங்களை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்தி இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தாவாவை எல்லாம் பாருங்கள். இஸ்லாம் கற்பிக்கின்ற ஒழுக்கங்கள் என்று சொல்லி பொய் பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள், நாவடக்கத்தோடு இருங்கள், இப்படி தாவா செய்வார்கள்.
இஸ்லாம் கூறும் குடும்பவியல், புருஷன் பொண்டாட்டி எப்படி நடக்கணும், மக்கள் எப்படி நடக்கிறதான் சொல்லுவார்கள். இணை வைத்தலை கண்டிக்கவே மாட்டார்கள். நல்லவர்கள் அவர்கள் எல்லாம். இணை வைத்தல் அவர்கள் கண்டிக்கவே மாட்டார்கள். எங்காவது இணை வைத்தலை கண்டித்து, கபர் வழிபாட்டை கண்டித்து, மௌலூதை கண்டித்து, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஊடுருவி இருக்கிற, இஸ்லாம் என்கிற பெயரில் ஊடுருவி இருக்கிற, நன்மை என்கிற பெயரில் ஊடுருவி இருக்கிற இணை வைத்தல் என்று இன்ன சிற்கல் அல்லுல்முன் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் கூறுகிறானே, அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறாரே, அந்த இணை வைத்தலை கண்டித்து என்றைக்காவது பேசி இருக்கிறார்களா? அரங்கி நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறார்களா? பொதுக்கூட்டங்களில் பகிரங்கமாக பேசி இருக்கிறார்களா? அப்படியெல்லாம் பேச மாட்டார்கள். அவர்களுக்கு தேவை ஒற்றுமை. அவர்களோடு சேரும் பொழுது மௌனம் சாதிப்பார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கிற, எங்களுடைய ஊர்களிலே இருக்கிற இப்படிப்பட்ட வெற்றி வேஷம் போடுகிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன ஆனார்கள் தெரியுமா? மேலாது விழா மேடைகளிலே இருக்கிறார்கள். மௌலூது கச்சேரிகளிலே இன்றைக்கு தலைமை தாங்குகிற அளவுக்கு போய்விட்டது. என்ன காரணம்? அவர்களுக்கு தேவை ஒற்றுமை. நாமெல்லாம் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் என்றால் ஒற்றுமை என்னவென்று தெரிய வேண்டுமா இல்லையா? நபிமார்கள் எப்படிப்பட்ட முஸ்லீமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய இந்த தீனை மக்கள் மன்றத்தில் எப்படி கொண்டு சென்றார்கள் இல்லையா? படிக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈரா குகையில் வஹியை பெற்று கதீஜா அம்மையார் அவர்களிடத்திலே முதலில் சொல்லி வரக்கா பின் நௌஃப் அவர்களை சந்தித்து நபி என ஊர்ஜிதமான பிறகு அடுத்தடுத்து அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே எழுங்கள், எழுந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். முதலில் உங்களை சுற்றி இருக்கிற உறவினர்களுக்கு, பந்துக்களுக்கு, பாசமுடைய மக்களுக்கு, குடும்பத்தார்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலில் ஆயத்தை இறக்கினான். அன்றைக்கு போர்த்திக் கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர், எழுந்து நின்ற அல்லாஹ்வுடைய தூதர், அவர் உறங்குவது மரண நேரத்தில் தான் நிம்மதியாக உறங்கினார். அன்றைக்கு எழுந்த அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி வரை எழுந்து பக்கத்து வீதியில், தெருமுனைகளிலும், மக்கள் நடமாடுகிற இடங்களில் எல்லாம் சென்று மக்களுக்கு அழைப்பு கொடுத்த வரலாறு இன்று வரை ஹதீசுகளிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் அழைத்து ஒரு விருந்து போட்டார். விருந்துக்கு பிறகு நல்ல நல்ல உதாரணங்களை சொல்லுகிறார். மக்களே, நான் யார்? நான் உங்களோடு வாழ்ந்தவன் இல்லையா? நான் பொய் சொல்லக்கூடியவனா? நான் சுயநலவாதியா? நான் ஒரு நல்ல கருத்தை சொன்னால் அதற்கு ஏதாவது பின்னணியோடு சொல்லுகிறவனா? நான் ஆதாயம் தேடுகிறவனா? நான் உங்கள் மத்தியிலே அந்தஸ்து தேடுகிறவனா? நான் மக்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று முதலிலே பார்க்கிறார்கள். மக்கள் சொல்லுகிறார்கள், முகம்மதே, நீ நேர்மையானவர், நீ தங்கமானவர், நீ நல்ல மீன், எப்படியெல்லாம் பட்டங்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நீ ஒன்றை சொன்னால் பொய் சொல்ல மாட்டாய், நீ ஒன்றை சொன்னால் உள்நோக்கத்தோடு சொல்ல மாட்டாய், நீ ஒன்றை சொன்னால் உலக ஆதாயத்திற்காக சொல்ல மாட்டாய், நீ ஒன்றை சொன்னால் அது சத்தியம்தான் இருக்கும் என்று மக்கள் நம்பிக்கையும் உறுதி செய்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்தது எவ்வளவு அருமையான ஒரு உதாரணம். அதோ தெரிகிறதே ஒரு மலை, அந்த மலைக்கு பின்னால் இருந்து படைகள் திரண்டு வந்து உங்களை தாக்குகிறது என்று நான் சொன்னால், நீங்கள் அந்த மலைக்கு பின்னால் போய் பார்த்துவிட்டு வந்த பிறகுதான் எதிர் தாக்குதல் செய்ய நீங்கள் தயாராவீர்களா? அல்லது நான் சொன்ன உடனே என்னுடைய வார்த்தையை நம்பி நீங்கள் தயாராவீர்களா? முகம்மதே, நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர், மலைக்கு பின்னால் ஒரு படை வருகிறது என்று நீங்கள் சொன்னால் உடனடியாக அந்த படை எதிர்கொள்ள நாங்கள் தயாராவோம், நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர் என்றும் சொன்னார்கள். அடுத்த கட்டமாக மெல்ல அல்லாஹ்வுடைய தூதர் மூன்றாவது பயன்படுத்துகிற வார்த்தை, அப்படியானால் உங்களுடைய கண்ணை மறைந்து நடக்க போகிற ஒரு சம்பவத்தை பேசுவதிலே என்ன பயன்? அதை பின்பற்றுகிற மக்களுக்கு என்ன பயன்? முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதைத்தான் சொல்ல வேண்டும். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அனுப்பும் பொழுது முஆத் பின் ஜபல் இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஊருக்கு போகிறாய், யமன் நாட்டுக்கு உன்னை கவர்னராக நியமிக்க போகிறேன், அங்கே வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அதிகமாக வாழ்கிற ஒரு பூமி, அந்த பூமியிலே போய் குழப்பத்தை உண்டாக்காதே, ஒற்றுமைக்காக வேண்டி பாடுபடு என்றாரா? அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று இணை வைத்தலை கண்டித்து பேசாதே, அங்கே போன உடனே எல்கேஜி யூகேஜி ஸ்கூல் எல்லாம் அமைத்து கல்வி திட்டத்திற்காக வேண்டி பாடுபடு என்றாரா? அந்த இடத்திற்கு போன உடனே முதல்ல ஒரு மருத்துவ முகாம் நடத்தி முதல்ல மருத்துவ கேம்ப் நடத்தி என்றாரா? முஆத் பின் ஜபல் அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை, வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு, அந்த மக்களுக்கு கவர்னராக உம்மை நான் நியமிக்கிறேன், போன உடனே அந்த மக்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய முதல் அழைப்பு இஸ்லாத்தை குறித்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்கிற அழைப்பை முதல் கட்டமாக கொடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் முஆது பின் ஜபலை அழைத்து ஊருக்குள் குழப்பம் விளைவிக்க அனுமதித்தாரா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையாகவே பிறப்பிக்கிறார். போர் செய்ய நீ செல்கிறாய், போரின் தளபதியினுடைய பொறுப்பு உங்களுடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. எதிரிகள் எதிரணியிலே நிற்பார்கள், நீங்கள் உங்களுடைய அணியிலே நிற்பீர்கள். போரை துவங்குவதற்கு முன்னால் அலி அவர்களே நன்றாக கேளுங்கள். போரை துவங்குவதற்கு முன்னால் எதிரி படையினரை நோக்கி முதலில் நீங்கள் சொல்லுங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை ஏலுங்கள். முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் என்கிற பிரகடனத்தை முதலில் செய்யுங்கள் போரை துவக்குவதற்கு முன்னால். ஏன் தெரியுமா? உங்களின் மூலம் ஒரு மனிதன் நேர்வழி பெற்றால் உலகத்தை காட்டிலும் உங்களுக்கு அது சிறந்தது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய பார்வைகள் மாற்றப்பட வேண்டும். ஏகத்துவம் என்பது நம்முடைய உயிரிலே உடம்பிலே இருக்கிற இரத்த நாளங்களில் ஊறி போய் இருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு கொள்கை, விலை மதிக்க முடியாத கொள்கை. அந்த கொள்கைக்கு நேர் எதிராக அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டு இந்த பூமியில் வாழ்கிற மக்களுக்கு கடித்துடைத்து நபிமார்கள் எப்படி இந்த ஏகத்துவத்தை போதித்தார்களோ அப்படி போதித்தால் தான் உண்மை முஸ்லிம். எல்லாம் பேசுகிறோமா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து வருடத்திற்கு ஒரு முறை குர்பான் கொடுக்கும் பொழுது மட்டும் அவரை குறித்து நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் அல்லாஹ் பக்கமாக அத்தியாயமாக அந்த நபிக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கிடைத்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, ஏன் சொன்னா என்று பார்த்தீர்களா? ஏன் சொன்னான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று ஆய்வு செய்தீர்களா? அவர்தான் இந்த உலகத்திலே முதல் முஸ்லிம். அல்லாஹ்வுக்கு முழுக்க அல்லாஹ் கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுடைய சோதனைக்கு முற்றிலும் தேர்வு செய்து முற்றிலும் அந்த அல்லாஹ்வுடைய சோதனையை வென்றெடுத்த மிக பிரம்மாண்டமான முதல் முஸ்லிம் என்று தன்னை பிரகடனப்படுத்திய இறை தூதர். அதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட எந்த இறை தூதரையும் அல்லாஹ் அப்படி சோதிக்கவே இல்லை. பச்சிலம் குழந்தையை அறு என்கிறான், அறுக்க புறப்படுகிறார். மனைவியோடு பாலைவனத்திலே கொண்டு போய் விடு என்கிறான், பாலைவனத்திலே கொண்டு போய் விடுகிறார். தன்னை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் சிலை வழிபாட்டுக்குரிய மக்களாக இருக்கிறார்கள், எதிர்த்து போரிடு என்கிறான், எதிர்த்து போரிடுகிறார். தீக்குண்டம் ரெடியாக்கப்பட்டு வீதியில தூக்கி தீக்குண்டத்தில் வீசி எறிய போகிறது, வீசி எறிவார்கள் என்று எச்சரிக்கிறார்கள். எச்சரித்தாலும் பரவாயில்லை, என்னுடைய ரப்பு என்னை காப்பாற்றுவான் என்று முழு வீச்சோடு இருந்து பிரச்சாரம் செய்தாரே, அவர் ஒற்றுமைக்கு எதிரானவரா? அவர் சமூகத்திலே குழப்பம் விளைவிக்கக்கூடியவரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாத ஒற்றுமையா நமக்கு தெரிய போகிறது? அவருடைய பிரச்சாரத்தை கேட்கிறீர்களா அன்பார்ந்த சோர்களே? அல்லாஹ்வுடைய ஆயத்தில் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 21வது அத்தியாயம் 53வது வசனம், 54வது வசனம், 55, 56, 57 வரை உள்ள வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்களிடத்திலே பேசுகிறார். மக்களே, அல்லாஹ் அல்லாமல் உருவங்களை சமைத்து வைத்துக் கொண்டு இப்படி நீங்கள் வணங்குகிறீர்களே, இது அல்லாஹ் சொன்னானா? உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட தூதர்கள் சொன்னார்களா? இது சரியான மார்க்கமா என்று மக்களிடத்திலே கேட்கிறார்கள். அந்த மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல என்ன பதிலை சொன்னார்கள் தெரியுமா? காலு வஜதுனா ஆபாஅனா லஹா ஆபிதீன், எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய மூதாத்தியர்கள் இப்படித்தான் வணங்க நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். திரும்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார், கால லக்கது குன்தும் அன்தும் வ ஆபாவுக்கும் ஃபீ ளலாலிம் முபீன், உம்முடைய முன்னோர்கள் மூதாத்தியர்கள் எல்லாம் வழிகட்டிலே இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? உங்களுடைய முன்னோர்கள் மூதாத்தியர்கள் எல்லாம் வழிகட்டிலே இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? அந்த மக்கள் திரும்ப சொல்கிறார்கள், காலு அஜிதனா பில் ஹக் அம் அன்த மினல் லாயிபீன், இப்ராஹிமே நீ உண்மையைத்தான் சொல்லுகிறாயா? எங்களுடைய முன்னோர்கள் மூதாத்தியர்கள் எல்லாம் நிச்சயமாக வழிகேட்டில தான் இருக்கிறார்கள் என்று நீ உண்மையைத்தான் சொல்லுகிறாயா? ஆம். கால பல் ரப்புக்கும் ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்லி அல்லதி ஃபத்ரஹுன்ன வ அனா அலா ذلك மினஷ் ஷாஹிதீன், நான் சாட்சி சொல்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். நீங்கள் வணங்காவிட்டால் நான் அந்த அல்லாஹுவை வணங்குவேன், நான் சாட்சி சொல்கிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் மீறி சத்தியமிட்டு நான் சொல்கிறேன், வத்தல்லாஹி அல்லாஹ் மீறி சத்தியமிட்டு நான் சொல்கிறேன், லா அகீதன்ன அஸ்னாமக்கும் பஅத அன் துல்லு முத்பிரீன், நிச்சயமாக பஅத அன் துவல்லு முஜ்ரிமீன், நிச்சயமாக நீங்கள் இங்கிருந்து சென்றால் உங்களுடைய எல்லா தெய்வங்களையும் நான் அடித்து உடைப்பேன் என்கிறார். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.
நீங்கள் வணங்குகிறீர்களே தெய்வங்கள், அந்த தெய்வங்களை நான் அடித்து உடைப்பேன் என்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதை பேசுகிற தைரியம் உண்டுமா நமக்கெல்லாம்? அதை பேசுகிற இணை தெய்வங்களை இந்த பூமியில இருந்து அப்புறப்படுத்த நான் பாடுபடுவேன் என்று பேசுகிற தைரியம் உண்டுமா ஒரு உண்மை முஸ்லிமுக்கு? அந்த உணர்வு, அந்த இஸ்லாமிய உணர்வு, அந்த முஸ்லிம் என்கிற அந்தஸ்து நமக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகிறேன். திரும்ப அந்த மக்கள் ஒரு விழா கொண்டாடி விட்டு திரும்ப வரும் பொழுது சிறிய சிறிய சிலைகளை எல்லாம் உடைத்து பெரிய சிலையினுடைய கழுத்தில் ஒரு கோடாரியை தொங்கவிட்டு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? யார் என்ன வேண்டுமானாலும் வணங்கட்டும், நமக்கு தேவை ஒற்றுமை, ஒற்றுமையை குலைத்து விடாதீர்கள் என்கிறார்கள். வரதட்சணை வாங்கி திருமணம் நடத்துகிறார்களா? நடத்தட்டும். அங்கே போய் நின்று உணவறிந்து விட்டு வருகிற காரணத்தினால் குடும்ப உணர்வு பேணப்படுமா இல்லையா? பேசுகிறார்கள் தத்துவம். குடும்ப உணர்வு பேணப்பட வேண்டுமா? குடும்பத்தை சீர்குலைக்க